அவன் தம்பியும் அந்த மேன் ஈட்டரை கொல்லலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்களா. இப்போ மறுநாள் காலையில் தான் கட்டுறாங்க. காலையில் பார்த்தா அந்த லீடர் லேடி நின்று அவங்களோட அந்த குரூப்பை சேர்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னொரு பில்டிங்கும் இன்றைக்கி இடிஞ்சு விழுந்துருச்சு. நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அந்த சிவிலைசேஷன் வந்து நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டே வருது. இதனால எந்த யூஸுமே கிடையாது. மீதி இருக்கிற நம்மளால் மட்டும் எல்லாத்தையும் திருப்பி உருவாக்கிட முடியாது. அதோட இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? டேங்க்ஸு, பாம்ஸு, அப்புறம் இந்த ஃபைட்டர் பிளேன்ஸு. இதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? ரிட்டனில் கரண்ட் மட்டும் தானே. ஆனால் அதனால நம்ம எவ்வளோ இழந்துருக்கோம். வாழ்க்கை முழுக்க குளிர்லேயே இருக்கோம். காடுகள் மலைகள் இழந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இரும்பு காலை கழட்டி வீசிட்டு கீழே விழுந்துடுறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் லீடர் லீடர்னு கத்துறாங்க. அவங்க எழுந்திரிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. லீடர் இது மாதிரி நம்மளுக்கு மிஷின் வேண்டாம், மிஷின்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, மிஷின் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ தான் உள்ளே கட்டுறாங்க. அக்கா அந்த மீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொட்டைக்கிட்ட வந்து தம்பி கேட்குறான், என்ன வெளில ஒரு சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த மொட்டை சொல்கிறான், இப்போக்கி எங்களால் அந்த இம்மோர்டல் ஆர்டருக்கு எதிராக பிரச்சாரம் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து உள்ளே வந்து அந்த மான்ஸ்டர் வச்சுருக்காங்கல்ல, எப்போ வேணால் அதை அவங்க ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் மட்டும் அந்த மான்ஸ்டரை போய் கொண்டுட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் மித்தது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மொட்டை சொல்கிறான். அக்காவும் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் மான்ஸ்டர் கொள்றது மட்டும்தான் எங்களோட வேலை, நாங்கள் அதை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இந்த மொட்டை சொல்கிறான், என்ன பிளான்னா நாங்கள் அந்த இம்மோர்டல் ஆர்டர் பில்டிங்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்போம். எப்படின்னா இதுமாரி மக்களை வச்சு ரிசர்ச்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் வந்து இன்னொரு டோர் வழியாக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி அக்காவும் தம்பியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா லைட்லாம் எரிஞ்சிகிட்டு இருக்குமா. அக்கா சொல்கிறா, என்னடா எலக்ட்ரிசிட்டிலாம் இங்கே நல்லா இருக்கு போலையே, ஜென்ரேட்டர்லாம் வச்சுருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துருக்கா. ஆனால் என்ன எந்த சவுண்டுமே இல்லை, இருக்க மாதிரி எந்த தடையுமே இல்லையே, ஒரே சந்தேகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் தம்பி சொல்கிறான், அக்கா எனக்கு முன்னாலேருந்தே ஒரே சந்தேகமாக இருக்குது. நம்மளை தண்ணி எடுக்க போனப்பையும் செட்டப் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு செட்டப்பாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இவங்க இந்த பேஸ்மெண்ட்லேயே ஒரு இருக்கோ வச்சுருந்தா நம்மளை பார்க்க வந்த அந்த ஆள் எதுக்கு மேனிட்டரை வேட்டையாடி வச்சுக்கிட்டு சுற்றணும், இந்த இவங்க தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்கிறான். உடனே அக்கா சொல்கிறா, அது வந்து அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும்டா, நீ அவருக்கு வந்து இந்த இம்மோர்டல் ஆர்டரை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏதாச்சும் ரூமரை கேட்டுட்டு அப்புறம் அந்த மேனிட்டரை வேட்டையாடிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதோட நீ சொல்கிற மாதிரி யோசித்தாலும் பிரச்சனை எல்லாம் மேலே தானே நடக்குது, நம்மளே ஏன் பேஸ்மெண்ட்டில் அடைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் தம்பி சொல்கிறான், இன்னும் உனக்கு புரியலை, நம்மளை துண்டு துண்டாக வெட்டி ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, நம்ம உடனே இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தம்பி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அக்கா சொல்கிறா, ஒருவேளை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி காற்று வச்சு நம்மளை மயக்க அடைய வைக்கிறதுக்கு தான் இங்கே அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு காரில் வந்து ஏதோ முட்டை மாதிரி இருக்குது. கிட்ட போய் 2 பேர் பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அது வந்து இருக்கும் மேன் ஹீட்ரு தான். அது அந்த செலந்தி கூடுல இருக்க மாதிரி பூச்சி மாதிரி அடைஞ்சிருக்கு. தம்பி அதை கொண்டுறான். அக்கா அதை பார்த்துட்டு, சொல்ல வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் இப்போ மேன் ஹீட்டரை பார்த்தோன்னா தாண்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, நீ சொன்ன மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீ தான் என்னை பயமுறுத்திட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சுற்றி பார்த்தா இன்னொன்று அதே மாதிரி இருக்குமா, இங்கே நிறையா இருக்கும் போல் இது மாதிரி, சரி இது எல்லாத்தையுமே கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அவனோட பவரை வச்சு ஒன்று கொண்டுகிட்டு இருக்கான். அதான் அக்கா பார்க்குறா, செவத்தில் இது மாதிரி பெருசாக செலந்தி வலைக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்குமா. அக்கா இதை பார்த்துட்டு, இதுதான் இதுங்களுக்கு பாஸாக இருக்கும், இதுலேருந்து தான் எல்லாமே மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் தம்பி வந்துடுறான், ஏன் இது அப்படியே அசையாமல் ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அக்கா சொல்கிறான், இதுங்க வந்து இப்படி செத்த மாதிரி நடித்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, தொடை இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்திருக்கும்ல, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்கிறான். அதான் தம்பி சொல்கிறான், இப்போ தான் நம்ம 2 பேரும் இங்கே வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா அது டக்குன்னு கண்ணு முழிக்குமா. இவளை பார்த்துருது, இதோட கண் இப்படி தான் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இதை பார்த்துட்டு இவள் பயந்துடுறா. அப்போ தான் செவுத்துக்கிட்டு பார்த்தா குட்டி மான்ஸ்டர்லாம் உயிரோட வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு இவள் சுட ஆரம்பிக்கிறா. கண்ணப்பண்ணு தம்பி கேட்குறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி மான்ஸ்டர்லாம் நவர ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. பார்த்தா எங்கே ஆளை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தால் காலுக்கடியிலேருந்து எந்திரிக்குமா. டக்குன்னு அக்காவை பிடிக்க வரப்போ ஓடிடுறா. இதுங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. பார்த்தா எல்லாமே செவுத்துக்குள்ளேருந்து வெளில வருமா. இல்லை இதுங்க செவுத்துக்குள்ளே பூந்துள்ள வந்து விட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அக்காவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருதுங்க. அக்கா கத்துறா, மாறு ஓடிடுன்னு சொல்லிட்டு. அங்கிட்டு மாறுவை பார்த்தா மாறுவை பிடிச்சி வச்சுருக்குங்க அதுங்க எல்லாம். இதில் அக்கா மேலே ஒன்று ஏறி இப்படி கொடூரமாக பார்த்துட்ருக்கோம். அக்கா சுட ஆரம்பிக்கிறா. ஆனால் அதுக்கு எதுவுமே ஆகலை. ஐயோ இப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு திருப்பி சொல்கிறா. அதுக்கு எதுவுமே ஆகலை கடைசி வரைக்கும். அப்புறம் அப்படியே இது குறுகுறுன்னு அவளை பார்த்துட்டு இருக்கு. பார்த்தா அது வாய் ஒரு பிளேடு மாதிரி இருக்குமா. அவ்வளோதான். இவளோட கையை கடிச்சு பிச்சு எடுத்துடுது, ரத்தம் தெரிக்குது, காலெல்லாம் கடிச்சிருது. அக்கா கத்திட்டு இருக்கா, ராபின் என்னை காப்பாற்று. ராபின் யாரும் தெரியல, ஃபஸ்ட்டில் இருந்தானே ஒரு அண்ணன் மாதிரி, அவன் பேரை சொல்லி தான் காப்பாற்ற கத்திக்கிட்டு இருக்கா. கத்திட்டு அப்படி கீழே கிடக்குறா. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் மூச்சு விட முடியல.
அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறா. அவ்வளோதான் அப்படியே செத்துடுறா. பார்த்தா மாறு தான் எழுப்பிட்டு இருக்கான் இவளை பிடிச்சி. இப்படி தான் கிஸ் பண்ணி தான் எழுப்பி விட்டுட்டு இருக்கான். ஒன்றுமே ஆகலை. என்னாச்சு, ஏன் அப்படி கத்திட்டு கிடக்குற அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா இது எதுவுமே நடக்கலை. இது எல்லாமே இவளுக்கு வந்து ஒரு இல்யூஷன் தான். அப்போ தான் அக்கா முழிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இது எல்லாமே கனவா, எதுவுமே உண்மை இல்லையா, நம்பவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அவள் தம்பி சொல்கிறான், நீ பாட்டுக்கு எந்திரிச்சு கண்ணா பண்ணான்னு வெட்ட வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, அதனால சரி நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் போய் மித்த இருக்க இருக்கோலாம் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்ன இவளும் உட்காந்துருக்கா. அப்போ போகிறப்ப தம்பி என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி உனக்கு ராபின் தானே உன்னை வந்து காப்பாற்றணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா வந்து இவன் வந்து சும்மா தான் இவளை அக்கான்னு கூட்டிகிட்ருக்கான். நிஜமாவே இவங்க 2 பேரும் அக்கா தம்பி இல்லை, நீங்கள் இது தப்பாக நினச்சிக்காதீங்க. இவன் வந்து இவளை லவ் பண்ணுறான். இவன் வந்து ராபினை பற்றி சொல்கிறப்பெல்லாம் எனக்கு பொறாமையாக இருக்குமா, அதனால தான் இப்படி சொல்கிறான். உடனே அக்கா சொல்கிறான், இல்லை இல்லை அதுங்க வந்து உன்னை பிடிச்சிருச்சுன்னு நான் நினச்சேன், அதனால தான் இப்படி சொன்னேன், ராபினை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சின்ன தம்பி சோகம் வந்துட்டு அந்த இருக்கோ கொள்ளலாம் போகிறப்ப தேவையில்லாமல் அவள்கிட்ட இதை பற்றிலாம் கேட்டுட்ருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய இருக்கோவையும் கொண்டு சுற்றி இருக்க அந்த குட்டி குட்டி மேன் ஹீட்டரையும் கொண்டுட்டு அக்காட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வந்து அந்த பெரிய இருக்கோவை பார்த்து இல்லை, அதுதான் உன்னை ஹிப்னடைஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் சொன்னேன், நீ முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் சொல்கிறா, அக்காவும் சொல்கிறா, இல்லை நான் வந்து ஃபோக்கஸாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே தம்பி திருப்பி வந்துட்டு கிட்டே வந்து கிஸ் பண்ண வருவானா. அவ்வளோதான் பொலார்னு ஒரு அரை விட்டு திருப்பி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, முட்டா பையில அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே யாரோ வராங்க. மாறும் அக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ யாரோ வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கன்னோட வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இந்த செத்து போன இருக்கோ பார்த்துட்டு இருக்கான். நிஜமாவே இது செத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுட்டு இவங்க 2 பேரையும் மறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. கன்று வேற வச்சுருக்கானா. பார்த்துட்டு சொல்கிறான், இது மாதிரி எனக்காக நீங்கள் இன்னொருத்தவங்களை கொல்லணும், இன்னொருத்தவங்களுக்கு உதவியும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அக்காவை பார்த்துட்டு, அது வந்து நாங்கள் செய்வோம், நீ கேட்குறத பொறுத்து தான், அதோட நீ இம்மோர்டல் ஆர்டரை சேர்ந்தவன் தானே அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்குறா. அவன் வந்து பார்த்துட்டு, அப்படியா, அது மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அக்கா சொல்கிறா, நாங்கள் வந்து அந்த டாக்டர் உசாமியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உசாமியா, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அத்தோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு மேலே தான் இந்த வரப்போகிற சீரீஸ் எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த அனிமியோட கான்செப்டே உங்களுக்கு புரியும். நிறைய ட்விஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. அதனால மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.